வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். பேட்ட பார்க்க போறோம். டெட் பேப்பர் 2 தமிழ் முக்கியம் கேள்விகள்ல 1000 கேள்வில பார்ட் 24 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 23 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல TNT 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 23 வீடியோ இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்களோ அப்பதான் எனக்கு நூல்கள்ல இருந்து அவங்களோட இயற்பெயர்ல இருந்து எல்லாமே எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல என்னால படிக்கலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 75 ருபீஸ் பே பண்ணிட்டு நீங்க இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு டெஸ்ட் மாதிரியும் போட்டு பார்க்கலாம். இல்லை படிக்கிறவங்க படிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் 6th to 10th உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். கீழே கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆயிருக்கும். இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். தேர்வு மாதிரி போட்டு பார்க்குறீங்க, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் 3 வகைப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லிசை அளபடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்ன சொல்லியிருக்காங்க, தனிமொழின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான்காவது கேள்வி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பொதுமொழி. அதாவது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொது அமைகிறது என்ன சொல்லியிருக்காங்க, பொதுமொழின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லு தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளை தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொது அமைகிறது என்னன்னா பொதுமொழி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சி தொடர்மொழி. அடுத்து ஆறாவது கேள்வி, விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்து ஏழாவது கேள்வி, ஹோமோகிராஃப் அப்படின்றதோட தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்றதோட தமிழாக்கம் என்ன, ஒப்பெழுத்து. அடுத்து எட்டாவது கேள்வி, பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே உதயசங்கர். பச்சை நிழல் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு உதயசங்கர். அடுத்து 9வது கேள்வி, உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி தொல்காப்பியர். உலகம் அப்படின்றது ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுன்னு சொன்னவர் யாரு, தொல்காப்பியர். அடுத்து 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி குடக்கு. மேற்கு அப்படின்னா குடக்கு. இது டிஎன்பிசில குரூப் 4ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ டெட்லைன் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேற்கு அப்படின்னா குடக்கு, குணக்கு அப்படின்னா கிழக்க குறிக்குது. குணக்கு அப்படின்னா குணக்கு கிழக்க குறிக்குது. வாடை அப்படின்னா வடக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு. இதை வச்சு மேட்ச் பண்ணலாம், வா வா தேன்னு. ஆனா கிழக்கு அப்படின்றது குணக்கு அப்படின்றது நம்மளால கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. கிழக்கு அப்படின்றது குணக்கு, மேற்கு அப்படின்றது குடக்கு. அடுத்து 11வது கேள்வி, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்றத பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 12வது கேள்வி, வழி மிகின் வழி இல்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ புறநானூறு. வழி மிகின் வழி இல்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறது புறநானூறு. அடுத்து 13வது கேள்வி, முல்லைப்பாட்டு எத்தனை பாடல் அடிகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 103. முல்லைப்பாட்டு எத்தனை பாடல் அடிகளை கொண்டது, 103 பாடல் அடிகளை கொண்டது. அடுத்து 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு. கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் என்னது, முல்லைப்பாட்டு. எத்தனை பாடல்கள், 103 பாடல்கள் கொண்டது. அடுத்து 15வது கேள்வி, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நப்பூதினார். முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்பூதினார். அடுத்து 16வது கேள்வி,
பல்பலா பலவின் பயங்குழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. இந்த கொல்லி அப்படின்றது கொல்லிமலை குறிக்குது. இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது புக்ல கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க தெரியல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான மாவட்டத்தை சொல்றேன். பல்பலா பலவின் பயங்குழு கொல்லி அப்படின்ற பாடல் வரி அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. கொல்லி அப்படின்றது எந்த மாவட்டம் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கீழே கொடுத்திருக்கேன் நாமக்கல் மாவட்டம். அடுத்து 17வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பண்பு தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செங்காந்தல் அப்படின்றது பண்பு தொகை இருக்கு. அப்ப வீசும் தென்றல் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ப்ரீவியஸ் இருக்கு, அதாவது ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம், நம்ம தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வீசும் தென்றல் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 18வது கேள்வி, டெம்பஸ்ட் அப்படின்றதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. அதே லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று, சீ பிரீஸ் அப்படின்னா கடற்காற்று. அடுத்து 19வது கேள்வி, அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் முகமது அலி. அதோ அந்த பறவை போல அப்படின்ற நூலோட ஆசிரியர் சா முகமது அலி. அடுத்து இது உலகின் மிக சிறிய தவளை அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன். குயில் பாட்டு அப்படின்றது பாரதியார். உலகின் மிக சிறிய தவளை அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன். குயில் பாட்டு அப்படின்றது பாரதியார் எழுதுனது. அந்த புக்ல இருக்கும், அதனால நான் கொடுத்திருக்கேன் அந்த நோட்ஸ். அடுத்து 20வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஆற்றுப்படை. ஆப்ஷன் டி பெருநாற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள ஆப்ஷன் டி பெருநாற்றுப்படை. அடுத்து 21வது கேள்வி, பலபுகு வாயில் அடைப்பு கடவுணர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி குறுந்தகை. அடுத்து 22வது கேள்வி, எந்த நாட்டில் மினசோட்டா அப்படின்ற தமிழ் சங்கம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். அது புக்கு பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கலாம், நம்ம நிறைய பேர் நோட் பண்ண மாட்டோம். வாழை இலையை எப்படி விரிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 23, ஒப்புதல் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்ற பாடல் வரி ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி விவேக சிந்தாமணி. ஒப்புதல் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்ற பாடல் வரி ஆசிரியர் விவேக சிந்தாமணி. நம்ம ஆசிரியர் விவேக சிந்தாமணியை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால மாத்தவே முடியாது. OMR ஷீட்ல ஒரு தடவை டிக் பண்ணோம்னா என்னது, அவ்வளவுதான். அதனால கொஸ்டின்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க குறிக்க ஆரம்பிங்க. அடுத்து 24வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி காசிகாண்டம். காசிகாண்டம் நூலை தான் என்ன சொல்றாங்க, வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 25வது கேள்வி, பொம்மல் அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி சோறு. பொம்மல் அப்படின்னா என்னது, ஆப்ஷன் டி சோறு. அடுத்து 26வது கேள்வி, அசையி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளபடை. அசையி அப்படின்றதோட விடையன ஆப்ஷன் சொல்லிசை அளபடை. அடுத்து 27வது கேள்வி, மலைப்படுகடாம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 583. மலைப்படுகடாம் எத்தனை பாடல்களை கொண்டது, 583. மலைப்படுகடாமோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 28வது கேள்வி, 28வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மலைப்படுகடாம். அதாவது இந்த லை போட்டுக்கோங்க. கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படும் நூல் என்ன, மலைப்படுகடாம். அடுத்து 29வது கேள்வி, ராஜநாராயணன் கோபாலபுர கிராமம் என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1991. அப்ப கோபாலபுர கிராமம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் ராஜநாராயண். எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க, 1991. அடுத்து 30வது கேள்வி, இந்த வீடியோட கடைசி கேள்வி, கரங்கு இசை விழாவின் உரந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அகநானூறு. இந்த உரந்தை அப்படின்றது உறையூர குறிக்குது. இது எந்த மாவட்டம்னா திருச்சி. நோட் பண்ணிக்கோங்க. கரங்கு இசை விழாவின் உரந்தை அப்படின்றது பாடல் வரை அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. இங்க உறையூர் அப்படின்றது, இந்த உரந்தை அப்படின்றது உறையூரை சொல்றாங்க. இந்த உறையூர் அப்படின்றது திருச்சி மாவட்டத்தை குறிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. PDF வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் 4 days தான் இருக்கு எக்ஸாமுக்கு, அதனால வேகமா ரீகால் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க PDF வாங்கி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.